நான் பிரார்த்தனையோடு எத்தனை கூட்டங்களில் பேசினாலும் அத்தனை கூட்டங்களிலும் பிரார்த்தனையோடு சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. குழந்தைகள் மொத்தம் 3 வகை. ஒன்னு புத்திசாலி, நல்ல மார்க் வாங்கும், அடி வாங்காது, பொமரேனியன் நாய் மாதிரி. அது கொஞ்சிக்கிட்டே இருப்போம், அது ஒரு வேலை செய்யாது, ஆனா சூப்பரா இருக்கும், அது பார்க்கவே சந்தோஷமா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் புத்திசாலி. ரெண்டாவது எப்படி தெரியுமா? என்ன மாதிரி? திறமைசாலி. நல்லா பேசும், பாடும், ஆடும், நிறைய சம்பாதிக்கும், நிறைய பயணம் பண்ணும், நிறைய கப்பு வாங்கிட்டு வரும், இதெல்லாம் செய்யும். திறமைசாலி ரெண்டாவது. மூணாவது வகைன்னு ஒன்று இருக்குது. அது திறமைசாலியும் இல்லை, புத்திசாலியும் இல்லை. அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேரு புலி மூட்டை. அது நம்ம வீட்டில் தான் இருக்கும். படிக்கவும் படிக்காது, திறமைசாலியாகவும் இருக்காது. ஆனால் நான் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கரஸ்பாண்டன்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கரஸ்பாண்டன்ட் நான் சொல்ற 2 கேட்டகரியில் வரமாட்டார். இப்போ நான் சொல்ல போற இந்த 3வது கேட்டகரியில் தான் வருவார். என்ன தெரியுமா? இந்த சும்மா இருக்கிறாங்க, ஒன்றும் படிக்கிறது இல்லை, ஒரு வேலையும் செய்யறது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, உங்க வீட்டில் சில கேட்டகரி இருக்குது. அதுதான் 80 விழுக்காடு 85 விழுக்காடு. அந்த குழந்தைகளில் 60 விழுக்காடு குழந்தைகளை நான் அடையாளம் கண்டு சொல்கிறேன். அந்த 60% பிள்ளைகள் தான் இந்த புத்திசாலிகளையும் இந்த திறமைசாலிகளையும் நிர்வகிக்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள். மற்ற 2 கேட்டகரி நிறைய சம்பாதிக்கும், இந்த மாதிரி கேட்டகரி நிறைய சம்பளம் கொடுக்கும். உங்க குழந்தைகளை நிறைய சம்பளம் வாங்குவது போல்தான் பயிற்சி செய்கிறீர்கள். நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவில் அந்த குழந்தைகளை வடிவமைக்கக்கூடிய ஆசிரியர்களோ குடும்ப உறுப்பினர்களோ சமூகமோ சினிமாவோ இல்லை இன்றைக்கு. நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின குழந்தைங்க இருக்காங்கல்ல, உண்மையிலேங்க இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க கூட மன்னிச்சிருவேன் நான். இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க பின்னால. என்னன்னு தெரியல, 8ஆம் கிளாஸ்ல இருந்தே பிடிக்காது எனக்கு அதுங்கள. எப்ப பார்த்தாலும் இந்த கேள்விக்கு இந்த பதில் தான். படிச்சுட்டியா? ஒண்ணுமே படிக்கலப்பா. ஒண்ணுமே படிக்காம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிருவியா? பொய். சூப்பரா படிக்கும், ஆனா சொல்லாது. எப்படி படிக்கிறோங்கிற ரகசியம் தெரியாது நமக்கு. நான்லாம் நம்பி ஒன்னும் படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கும் போது ஒண்ணுமே படிக்காத நான் பட்டொலி வீசி பறக்க போறேன்னு நம்பி ஏமாந்து ஃபெயிலா போயிருக்கேன். வாழ்க்கையில ஜெயிக்கிறது நான் என்னன்னு சொல்லி தந்துட்டு போறேன். இப்போ கண்ட்ரோல்ல வந்திருக்கு கிரவுடு. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது முக்கியம் இல்லை. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிறது தான் முக்கியம். என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின சத்யபாமா எங்க இருக்கான்னு தெரியாது. அந்த கிளாஸ்ல முடிஞ்சா 10வது ரேங்க் வாங்குவேன், இல்லைன்னா 1-2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலா போவேன். நான் எங்க இருக்கிறேன்னு சத்யபாமாவுக்கு தெரியும். PhD முடிச்சு ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே 7500 குழந்தைகள் படிக்கக்கூடிய அரசு உதவி பெறுகின்ற ஒரு கல்லூரியில் நான் பேராசிரியராக கடந்த 23 ஆண்டு காலமாக பணியாற்றுகிறேன். மதிப்பெண்கள் இல்லை முக்கியம், ஒரு பாடத்தை எப்படி படிக்கிறீர்கள், எந்த அளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள் என்பதுதான். என்னை பார்த்து ஒரு டீச்சர் எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஜெயிக்கணும்னு சொல்ற குழந்தைகள் இளைஞர்களுக்கு சொல்லித்தரேன், வாழ்க்கையில் உங்கள் கையில் இருப்பது காலம். காலத்தை மட்டும் வீணடிக்காத, ஒரு சிறிய விஷயத்தை கூட வீணடிச்சிடாத, புடிச்சுக்கோ. என்னை பார்த்து எப்ப பார்த்தாலும் என் கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு வார்த்தையை செய்வாங்க, ஒரு வேலையை செய்வாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த வேலை, ஆனா அவங்க என்னை பார்த்து செய்வாங்க. உதட்ட இப்படி வச்சுப்பாங்க,
உருப்பட மாட்டானா. இப்படி பார்ப்பேன் அவங்கள. நீங்களாம் நல்ல ஊரில் இருந்து வர்ற ஆளு, நான்லாம் சென்னை வாசி, மீசாப்பேட்டக்காரி. நிறைய கோபம் வரும், நிறைய சொற்கள் தெரியும், சொல்ல மாட்டேன், கோபப்பட மாட்டேன். எப்படி தெரியுமா? அந்த டீச்சருக்கு பதில் சொன்னேன், உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த டீச்சரை பார்த்து வச்சுக்கிட்டேன். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போயிட்டு வந்துட்டேன். இப்படிதான் பதில் சொல்ல முடியும். நான் தோற்பேன், நான் நாசமாக போவேன், நான் நன்றாக வரமாட்டேன், என் வழி சரியில்லை என்று முன்னால் புலம்புகின்றவர்களுக்கு நான் தருகிற பதில், நான் அவர்கள் அன்னார்ந்து பார்க்கின்ற அளவிற்கு வளர்வதுதான். அந்த வளர்ச்சி என்பது வெறும் மதிப்பெண்களை வைத்து கிடையாது. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்புகளை தரும். நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த பெரியவங்க எல்லாரும் கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல. யாராவது உங்ககிட்ட சொல்றாங்களா, இந்த ஸ்கூல்ல சேர்ந்தா உங்க குழந்தை வந்து வெற்றி பெற்று விடுமே சொல்லுகிறார்கள். இந்த ஸ்கூல்ல சேர்த்தாலே யாரும் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஒரு உத்தரவாதம் உண்டு இந்த பள்ளிக்கூடத்திற்கு, உங்கள் குழந்தை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த பள்ளிக்கூடம் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகின்றவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளாதவர்கள் புலம்பி பயன் கிடையாது. நாம் சரியாக ஒரு விஷயத்தை பயன்படுத்திக் கொள்க. நான் ஒரு 6 விஷயத்தை சொல்லி தரேன் உங்களுக்கு. இதை மட்டும் மனசுல தியானமா வச்சுக்கோங்க. படிப்பு அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது, புரிதல் தான். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ் ஏன் போறீங்க? சொன்னா புரியுது. 2ல இருந்து ஏன் 3க்கு போடுறாங்க? இன்னும் கொஞ்சம் புரியுது. பெருக்கல்னா என்னன்னு தெரியுது, கூட்டல்னா என்னன்னு தெரியுது. 4வதுக்கு ஏன் போகுது? வகுத்தல்னா என்னன்னு தெரியுது. புரிதல் வர வர உங்களுக்கு மேல ப்ரமோஷன். இந்த உங்ககிட்ட ஒரு கார்டு வச்சிருக்காங்கல்ல, இந்த டீச்சர்ஸ் கொடுப்பாங்க ஒரு கார்டு. அதுக்கு இவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா அந்த கார்டுக்கு ரிப்போர்ட் கார்டா, ப்ராக்ரஸ் கார்டு. இந்த சொல் உங்க குழந்தைகளுடைய மார்க் கார்டுல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 98 மார்க் வாங்குறது முக்கியம் இல்லை. உங்க குழந்தை 16 மார்க் வாங்குதா, அடுத்த எக்ஸாம்ல 18 வாங்குதா, ப்ராக்ரஸ் பாருங்க. 98 வாங்குறது பார்க்காதீங்க. நான் மீனுங்க, நான் கடல்ல நீந்துவேன், மரையற தெரியாது எனக்கு. 98 எல்லாம் வாங்க மாட்டேன், ஆனா 75 வாங்கிடுவேன். 75ங்கிறது டிஸ்டிங்ஷன், போதுமானது. இந்த மார்க் வாங்குற மாதிரி தான் 100% அட்டெண்டன்ஸ்க்கெல்லாம் இவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையாது. நான் 95 நாள் தான் வருவேன். 5 நாள் சாவுக்கு போவேன், காது குத்துக்கு போவேன், கல்யாணத்துக்கு போவேன், திருவிழாவுக்கு போவேன், டூருக்கு போவேன். இதெல்லாம் செஞ்சுக்குவேன் அந்த 5 நாள்ல. 100 நாளும் படிச்சு என்ன பண்ண போறீங்க? வாழ்க்கை என்பது என்ன? படிப்பு என்பது என்ன? விழிப்புணர்வோடு நாம் இருப்பது தானே. நான் ஒரு 6 விஷயம் சொல்கிறேன் என்று சொன்னேன். அந்த 6 விஷயத்தை சொல்றேன், நீங்க மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க. 1, சுத்தமான கரங்கள், கிளீன் ஹேண்ட். 2, பியோர் ஹார்ட், தூய இருதயம். வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழி சொல்றேன் நான். கரங்கள் மட்டும் கரைப்படிய கூடாது. இதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். இதயத்தில் கருப்பு விழக்கூடாது. நான் இந்த 2 இடத்துல நிறுத்துறேன். அண்ணா நகர்ல ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்திற்கு பேரண்டிங் அப்படின்னு நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்கள், அப்பா அம்மா உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, கவனம். நம் வீட்டில் ஒரு குழந்தை வளர்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை நேர்மையானவனாக, மிகப்பெரிய ஆளுமை மிகுந்தவனாக ஆக்குவதற்கான பின்புலத்தை நான் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன். எங்க நம்ம மிஸ் பண்றோம்? இந்த குழந்தைகள் எங்க மிஸ் ஆயிடுறாங்க? அவங்களோடயே படித்தவர்கள் மேலே செல்லுகின்ற பொழுது ஒரு குரூப் மட்டும் ஏன் கீழே போகுது? நான் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவதான். ஆனால் எனக்கு உயர்வுக்கான அந்த சிக்னேச்சருக்கான அந்த ஸ்ட்ரோக் தெரிஞ்சு போச்சு. அதனால ஒழுக்கமா வந்துட்டேன். அதை கற்றுக் கொடுக்க வேண்டுமா இல்லையா குழந்தைகளுக்கு? அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? பாருங்க, அண்ணா நகர்ல ஒரு ஸ்கூல்ல பேச போறேன். அங்க சீஃப் கெஸ்டா நானும் அனிதாவும், எப்படி நானும் போலீஸ் சார் ஆபீசரும் எப்படி உட்கார்ந்து இருக்கோமோ, மாணிக்கம் சார் உட்கார்ந்து இருக்கோமோ, அந்த மாதிரி என் கூட அன்னைக்கு உட்கார்ந்து இருந்தவர், இன்னில இருந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால உட்கார்ந்து இருந்தவர், இன்னைக்கு டிஜிபியா இருக்கிற சைலேந்திர பாபு ஐஏஎஸ்.
அவர் உட்கார்ந்து இருக்கார், நான் பேசுறேன், எனக்கு முன்னால் அவர் பேசுறார். அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை சொன்னார். நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை சொல்கிறேன். But clean heart and clean hand man. அவர் சொல்றார், நான் 10வது வயதில் இருந்த பொழுது என் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் வேறு எதுவும் இல்லை. எங்க அப்பா ஒரு சட்டையை மாட்டிட்டு தூங்கிட்டார். அந்த சட்டை பைக்குள்ள ஒரு 5 ரூபாய் இருந்தது. அடுத்த நாள் அந்த 5 ரூபாவை காணும்னு சொல்லிட்டு அப்பா தேடினார். வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டார், எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்பா விட்டுட்டார். ஆனா அங்க சட்டையை மாற்றதை நிறுத்திட்டார். நான் ஒரு 17-18 வருஷத்துக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர் ஆயிட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டு எங்க அம்மா கிட்ட நான் சேலரி கொடுக்க போனேன். இதை சைலேந்திர பாபு ஐஏஎஸ் சொன்னது. போனேன், போய் அம்மா கிட்ட அந்த கையில இருக்கக்கூடிய அந்த சம்பள பாக்கெட்டை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா? இன்னிலேருந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால அப்பா சட்டப்பையில ஒரு 5 ரூபாய் இருந்தது காணும்னு சொல்லி தேடினார்லம்மா. ஆமா, நல்ல கவனிங்க. அவர் சொல்றார், அதை நான் தாம்மா எடுத்தேன். அந்த அம்மா சொன்ன பதில் தாங்க பேரண்டிங்க. சாதாரணமானது இல்லை தாயாக தந்தையாக இருப்பது. அந்த கடமையிலிருந்து தவறுகின்றவர்கள் தான் தவறான குழந்தைகளை இந்த சமூகத்திற்கு அனுப்புகிறார்கள். அந்த தாய் சொன்னாங்க, எனக்கு தெரியும்பா. எப்படிமா? நான் எடுத்ததை பாத்தீங்களா? இல்லப்பா. வேற எப்படிமா தெரியும் உங்களுக்கு? நீ சொன்னத, நீ எடுக்கலன்னு சொன்னதை நான் நம்பலப்பா. நான் யோசித்து பார்க்கிறேன், அந்த பதில் எவ்வளவு ஆழமானது. தன் குழந்தையிடம் ஏதோ ஒரு குறை இருப்பதாக கண்டுபிடித்த அந்த தாய் எந்த மாதிரி தெரியுமா அந்த குழந்தையை வளர்த்து இருக்கிறாள்? உலகத்துல எவன் திருடினாலும் கொண்டு போயிட்டு சட்டத்து முன்னால நிறுத்துற போலீஸ் ஆபீசரா அந்த குழந்தையை வளர்த்தெடுத்தான் பாருங்க. பேரண்டிங்கிறது தவம்ங்க. எல்லாம் படிச்சுக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், எல்லாம் பண்ணணும். எப்படிங்க? நான் இதோ இந்த மேடையில் நின்று இப்படி களமாடுகிறேன் என்றால் என் வாழ்க்கையில் நான் 12 வயதிலே ஆரம்பித்த பயணம். இது 12 வயதிலே ஆரம்பித்த பயணம் தான் இன்றைக்கு நான் இப்படி பேசி உலகமெல்லாம் என் பெயர் தெரிவதற்கு காரணமாக இருக்கிறது. ஏதோ ஒரு வினாடியில் வந்து விடாது எந்த உயர்வும் தாழ்வும். சுத்தமான கரங்கள், தூய இருதயம், தூய்மையான இருதயத்தோடு இருங்கள். ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். தூய்மையான இதயம் என்பது என்ன தெரியுமா? நுண்ணறிவு பெற்று இருப்பது, அமைதியாக இருப்பது. மனம் அமைதி இருந்தால் தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். நுண்ணறிவாளர்கள், ஓஷோ சொல்கிறான், நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்ய நுண்ணறிவு தேவையில்லை. முட்டாள்களே சூழ்ச்சி செய்கிறார்கள். புத்திசாலித்தனமே போதுமானது. புத்திசாலியா இருங்க போதும். நீங்கள் எந்த சதியும் எந்த குற்றமும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அலர்ட், ஸ்டே அலர்ட். உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை பேணிக் கொள்ளுங்கள். தூய ஹிருதயம், மைல்டு டங், இதமான சொல். என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காருல போலீஸ் ஆபீசர், ஒரு பெரிய கிரைசிஸ்ங்க. அவர் இங்க உட்கார்ந்துருக்காரு அமைதியா. எப்படி தெரியுமா? ஒரு வாத்து இருக்குல்ல, சைலண்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது தண்ணிக்கு உள்ள கடகட கடகட கால் அடிச்சிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு பிரஷர்ல தான் உட்கார்ந்துருக்காரு. நாளைக்கு விழாங்க, நாளைக்கு பொங்கல் விழா தொடங்குது. எவ்வளவோ சட்ட சிக்கல்கள், சட்ட விஷயங்கள் இருந்தாலும் அந்த ஒழுங்கை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய கடமைப்பாட்டில் இருப்பவர். போன்ல அவர் பேசினதை நான் கேட்டேன். அவ்வளவு மைல்டா பேசினாருங்க. பவர்ஃபுல் பீப்புள் ஸ்பீக் சோ மைல்ட். அதிகாரம் படைத்தவர்கள் ரொம்ப மைல்டா தான் பேசுறாங்க, சத்தம் போட்டு பேசுறது இல்ல. அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய சொல்லில் இருக்கக்கூடிய அதிகாரம் எதுவரைக்கும் போகும் என்று தெரியும். எதுக்கு கத்தி பேசணும்? சைலண்டா சொன்னார். ஒரு 2-3 காரியங்கள் அவர் சொன்னார். அது அரச ரகசியம் என்பதற்காக நான் சொல்ல இல்லை, ஒட்டு கேட்டது என் குற்றம். மைல்டு டங், சவுண்ட் மைண்ட், விசாலமான அறிவு இருக்கணுங்க. சின்ன விஷயங்களை நம்ம யோசிக்கவே கூடாது. சிறியன சிந்தியாது இருத்தல். பெரியோரை
பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. விசாலமான அறிவு, விசாலமான அறிவு பெற்று இருப்பது. யார் தப்பு செஞ்சான்னு பார்த்தா முதலாளிங்க, தப்பு எங்க நடந்ததுன்னு பார்த்தானா தலைவன்க. தப்பதான் சரி செய்யணுமே தவிர தப்பு செய்யறவனை தண்டிக்கிறது இல்ல, தப்ப சரி செய்யறது. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, எப்பவுமே எங்க வீட்டுல சொல்லுவாங்க, முன்னால் இருக்கின்ற மனிதன் குற்றம் செய்கின்ற அளவிற்கு உன் நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய வார்த்தை இல்ல. முன்னால் இருக்கின்றவனை குற்றவாளியாக ஆக்குவதற்கு உன்னை நீ காரணமாக்கி கொள்ளாத. எவ்வளவு பெரிய விசாலமான புத்தி. அடுத்து வைஸ் விஷன், ஞானமான பார்வை. ஒரு பார்வை எப்படி இருக்கணும்னா ஞானமா இருக்கணும், பெருசா இருக்கணும். இந்த பெருசா இருக்கிற ஞானமான பார்வைங்கிறது தான் இது. பெரிய விஷயங்களை யோசிங்க. என்னப்பா நான் சின்ன ஆள் தானே, நான் என்ன படிச்சிருக்கேன், நான் ஃபெயிலா போனேனே, நான் என்கிட்ட எதுவுமே இல்லையே, அப்படி இல்லை. இதுல மிகப்பெரிய சிக்கல் என்ன என்றால் உங்களுடைய அறிவிலே விசாலம் குறைந்திருக்கிறது. ஏங்க 43 வயசுல வேர்ல்டு ரெக்கார்ட் பண்றாங்க மார்டின் நவரத்னலோவா. அவர் டென்னிஸ் பிளேயர். எனக்கு ஸ்டெஃபி கிராஃபை தான் பிடிக்கும், மார்டினை பிடிக்காது. எல்லாருக்கும் அப்படிதான். ஏன்னா மார்டின் அழகா இருப்பா, ஸ்டெஃபி கிராஃப் அழகா இருப்பா, மார்டின் சுமாரா இருப்பா. மார்டின் சொன்ன ஒரு வார்த்தையில் இருந்து என் வாழ்க்கையின் பயணம் மாறியது. அவள் சொன்னாள், 43 வயசுல நான் ஏன் ஜெயிச்சேன் தெரியுமா? என்ன வார்த்தைங்க அது? எனக்கு இந்த வார்த்தை பிடித்தது. உங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் பிடிக்குதோ அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஃபார்முலா தான் ஒண்ணு, பருப்பு அரிசி தான், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அவ சொல்றா, என்னை 43 வயசுல ஒரு பெண்ணா, அப்ப செரீனா வில்லியம்ஸ்லாம் வந்துட்டாங்க. செரீனாலாம் வந்ததுக்கு அப்புறமா மார்டின் ஜெயிக்கிறான். மார்டின் நவரத்னலோவா சொன்னா, என்னை எதிர்கொண்டு வரும் பந்துக்கு, இந்த வயசுல எப்படி ஜெயிக்கிறீங்கன்ற கேள்விக்கு அவள் தரும் பதில், இந்த வயதில் என்னை எதிர்கொண்டு வரும் பந்திற்கு என் வயதை நான் சொல்வதில்லை, நான் சொல்றதில்லை. இந்த அரங்கம் இருக்குல்ல, நான் டென்னிஸ் ஆடுற அரங்கம், இந்த அரங்கத்தினுடைய சைஸ் இருக்குல்ல, இந்த சைஸ் நீங்க எல்லாம் நினைப்பீங்க இவ்வளோ இவ்வளோ அடிகள்னு, கிடையாது. இங்கிருந்து இங்க 6 இன்ச்சு தாங்கிறா, 6 இன்ச்சு தாங்கிறாங்க. 6 இன்ச்ல தான் அவன் ஜெயிக்கிறா. ஸ்பேஸுக்கு அளவு இருக்குங்க. இது இந்த அளவுக்கு கட்டடம், இந்த 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 அடி இவ்வளோ அடி இவ்வளோ ஏக்கர்னு மைண்ட்ல இருக்கு பாருங்க. அதுக்கு அளவே கிடையாது, பெருசு, ரொம்ப பெருசுங்க அது. பாரதி கேட்கிறானே, எப்படி கேட்கிறானே, பெருசா கேட்கிறானே, எவ்வளவு பெருசா கேட்கிறான். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். எங்க 10க்கு 10ல செத்து போனாங்க. அவன் காட்சி எப்படி இருந்தது? இன்றைக்கு அவன் இறந்து 100வது ஆண்டை கொண்டாடியதா இல்லையா உலகம்? காட்சி பெரிதாக வையுங்கள். வாட் இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம் இன் லைஃப்? திங்கிங் டூ ஸ்மால். நான் நினைக்கிறேன் சிங்கப்பூர்ல அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரேன், இவ்வளவு பெரிய ஒரு சுவர்ல ஒருத்தன் தீட்டி இருக்கான் பாருங்க. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ் தெரியுமா? கடல்ல இருந்து புறப்பட்டு வர்ற பெரிய தங்க மீன் ஒண்ணு சின்ன குட்டியான கண்ணாடி குடுவைக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ள நுழையுது. அது இருந்தது கடல். தன்னைத்தானே சிறிய விஷயங்களில் நீங்கள் செலுத்திக் கொள்ளாதீர்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப குறைவான ஏமோட இருந்துட்டு அப்படியே இறந்து போறவங்க. கிடையாது. இன்ற உலகத்தில் சாதனையாளர்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷன் கொண்டவர்கள், பெரிய விஷன். பரவாயில்ல, என்ன பிரச்சனை, ஏன் பயப்படுறீங்க? நான் கேட்கிறேன், சகோதரர் இங்க உட்கார்ந்திருந்தாரு, நிறுவனர், நான் நினைக்கிறேன் அவர்களுடைய தாயார் நினைக்கிறேன். அவங்க இந்த கட்டடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த கட்டடம் எப்படி கடந்தது, இந்த நிலம் எப்படி இருந்திருக்கும்? இங்க ஒரு விஷன் பார்த்தாங்களா இல்லையா? அவங்க ஒரு ஸ்கூலை நிர்மாணிக்கிறதுக்கான விஷன் கிடைச்சதா இல்லையா கண்ணில்? அது முதலில் விதை விஷனா தான் விழுது. காட்சிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சில விஷயங்களை காட்சிப்படுத்திக் கொண்டால் அது உங்கள் காலடிக்கு வரும். காட்சிப்படுத்துவதற்கே அச்சப்பட்டால் எப்படி காலடிக்கு வரும்? நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், நம்முடைய உலகத்துல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இது ரெண்டு தவிர்த்து வேற எதுவும் ஆக முடியாதா? உங்களுக்கு தெரியுமா?
அனிதா ஒரு ஷோ பண்ணாங்கன்னா அவங்களுடைய சம்பளம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு மீட்டிங் பேசினா என்னுடைய சம்பளம் என்னன்னு தெரியுமா? எத்தனையோ துறை இருக்குங்க இந்த உலகத்துல. ராபின் சர்மான்னு ஒரு பேச்சாளருங்க, அவர் ஒரு மோட்டிவேஷனல் பேச்சாளர். அவருடைய 1 ஹவருக்கு அவர் சொல்ற ஃபீஸ் 35 lakhs. 1 hour ஸ்பீச் தான். தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க 15 லட்சம் 20 லட்சம் எல்லாம் ஒரு ஸ்பீச்சுக்கு வாங்குறவங்க. அவங்க உள்ள வந்துட்டு உட்காந்து 1 மணி நேரம் பேசிட்டு போனா 25 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. டேலண்ட். குழந்தைகிட்ட இனிமேல் இப்படி சொல்லாதீங்க. 2 விஷயத்தை இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், சொல்லாதீங்க. 1, நடிக்காதடா, என்கிட்ட விளையாடாதடா, இந்த வார்த்தை சொல்லாதீங்க. இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது. சம்பாதிக்கிற மாதிரி நடி, சம்பாதிக்கிற மாதிரி விளையாடு. புகழ் பெறுகின்றது போல் களமாடு. வாய்ப்புகள் இருக்கு. யாரோட தெரியுமா பழகணும்? யாரோட பழகணும்னா, உன்னை பிடிச்சி கீழே இழுக்கிறவங்களோட பழகவே கூடாது. நீ அன்னார்ந்து பார்க்கிறார் இல்லையா, அவர்களுடைய நடவடிக்கை மட்டும் பார்த்து அவர்களோடு பழக ஆரம்பி. மிக சிறப்பானவர்களோடு உங்களுடைய புத்தியையும், உங்களுடைய பிசிக்கலா கூட நீங்க கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கருத்துகளோடு உடன் இருங்கள். பெரிய விஷயங்களை யோசியுங்கள். கணவன் மனைவி எவ்வளவு வேணாலும் சண்டை போட்டுக்கோங்க, அப்பா அம்மா சண்டை போட்டுக்காதீங்க. முக்கியமா சொல்றேன், குழந்தையை தந்தை கண்டிக்கின்ற பொழுது, நீங்கள் தாயாக இருக்கக்கூடிய நீங்கள் தந்தை போனதற்கு பிறகு தந்தையை குழந்தையிடம் திட்டாதீர்கள். தாய் கண்டிக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு முன்னாலேயே தந்தை தாயை கண்டிக்காமல் இருங்கள். ஆளுமையான குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பார்கள். இன்னிலிருந்து ஒரு வார்த்தை சொல்றதை விட்டுருங்க. நீங்க எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நான் பாக்குறேன். இங்க பாருடா, நீ நல்லபடியா வளர்ந்து உருப்படியாய் நல்லபடியா போ, என்னையும் என் பொண்டாட்டியும் பார்க்க அவசியம் கிடையாது சொல்றீங்களா? அவன் நம்புறான், அப்படிதான் இருக்கிறான். இனிமேல் சொல்லுங்க, நானும் என் மனைவியும் பல்வேறு விதமான கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். என்னையும் என் மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீ தூண் போல் நின்று பாதுகாப்பாய் என்கின்ற நம்பிக்கை உண்மைக்கு இருக்கிறது என்று சொல்லி சொல்லி வளருங்க. ஒரு பாண்டேஜை கொடுங்க. குடும்பம் என்கின்ற அமைப்பு அற்புதமான அமைப்பு. அந்த அமைப்பை குழந்தைகளுக்கு சரியாக வடிவமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நான் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சமீபத்தில் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இப்போ முந்தானத்து ஏதோ ஒரு படம் வந்துச்சா, 2 படம். காலையில் 1 மணி ஷோவான், விடிய காத்தால நள்ளிரவு 1 மணி, அப்புறம் 4 மணி. நான் ஒன்று கேட்குறேன், எதுக்கு போய் பார்க்குறீங்க? இங்கே பாருங்க, நான் என்ன சொல்கிறேன், கலைதான், திரைப்படம் தான். அதன் மீது அந்த அளவிற்கு ஒரு வெறியேற்றுகின்ற விஷயத்தில் நீங்கள் வெறி கூட்டிக் கொண்டால், நீங்கள் கற்ற கல்விக்கும் இந்த நாட்டில் உங்களுடைய அறிவுக்காக தன் வாழ்க்கையை தியானித்த, தன் வாழ்க்கையை சமர்ப்பித்த எத்தனையோ பெரியோர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க ஐயா பெரியார் தாசன் தான் சொல்வார், மேல இருந்து ஒருத்தன் உண்மையா குதிப்பானா, சினிமால அவனுக்கு பேரு டூப்பு. உண்மையா குதிப்பான், அவனுக்கு பேரு டூப்பு. குதிக்கிற மாதிரி இவர் நடிப்பார், இவருக்கு பேர் ஹீரோ. அவனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், இவருக்கு கோடி ரூபாய் சம்பளம். இந்த இமேஜ் பில்டிங் யார் செய்யறது? இப்போ நான் நல்லா தானே பேசுறேன், கோடி ரூபாய் சம்பளம் எனக்கு கொடுக்க முடியாதா? கொடுக்க மாட்டாங்க, நடிக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சிந்தனைக்கு எப்பொழுது இடம் இல்லையோ அப்பொழுது அந்த சமூகம் வளர்ச்சி அடைவதில் பின்தங்கும். நான் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களுடைய பேச்சுதான் சிறப்பாக இருக்கும் என்பது இல்லை என் தோழமைகளை. அமைதியாக சிந்தனை பூர்வமாக சொல்லிவிட்டு சில பேர் போய்விடுவார்கள். அவர்களுடைய அந்த வார்த்தை புரிந்து போனால் நம் வாழ்க்கை வெளிச்சம் கூட்டும். அந்த வெளிச்சத்தை தவற விட்டு விட்டால் மீண்டும் அந்த சொல் வந்து சேர்வதற்கு 40 வருஷம் ஆயிடும். 40 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழும். கவனம், கவனத்தோடு அடுத்த கட்டத்தை எடுத்து வைப்பது. இந்த கவனத்தை எப்படி இங்க சிதறடிக்கிறாங்க?
நான் எத்தனையோ மேடைகளில் இந்த கவனத்தை மட்டும் நீங்கள் சிதறடிக்க விடக்கூடாது. என் தமிழகத்து மக்கள், என் தமிழ் உறவுகள் அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுப்பதற்கு கவனத்தை மிக சிறப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என் பயணமாக இருக்கிறது. ஒரு வினாடி கவனம் சிதறியவருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. ஒரு வினாடி. எங்க அப்பா சொல்வார், तारीख ने माजी के वो दौर भी देखे हैं, लम्हों ने खता की थी, सदियों ने सजा पाई. என்ன அர்த்தம்? காலம் எனும் பேரேடு தன்னுடைய பேரேட்டில் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறது. வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. எவன் ஒருவன் வினாடிகளை காப்பாற்றிக் கொள்வானோ அவன் யுகங்களை காப்பாற்றிக் கொள்கிறான். யுகங்களை காப்பாற்றுவதற்கான ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். நான் இந்த கொரோனாவுக்கு முன்னால ஒரு பெரிய மாநாடு ஒன்று மலேசியாவில் கூடுச்சு. அது என்ன மாநாடு அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் மாநாடு. நான் எல்ஐசில சவுத் ஜோன் கமிட்டி மெம்பரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தேன், அட்வைசரி கமிட்டியில. ஒரு 3 வருஷம் நான் இருந்தேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவுக்கு நான் இருந்தேன். எல்ஐசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், எதை வச்சு முன்னேற்றுறது, எதை வச்சு கொண்டு வர்றது அப்படின்னு தெரியாம இருந்த காலகட்டத்தில் சாவை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான் பாரு. சாவுங்க, என்னைக்கு சாவோன்னு தெரியாது. அதானே எல்ஐசிக்கான முதல். எத்தனை பேர் சொல்லிங்க எனக்கு கேபிட்டல் இல்லை, நான் எதை வச்சு ஆரம்பிக்கிறது? சிந்தனைங்க, சிந்தனை வச்சு ஆரம்பிச்சான் பாருங்க. நான் யோசித்து பார்க்கிறேன், எனக்கு இந்த எல்ஐசியின் மீது மிகுந்த மரியாதை உண்டு. அதனால என்ன பண்ண, நான் ஏன்பா இது பேச விடுறது இல்லை. கவனத்தை சிதறடிப்பதற்கு எத்தனை காரியங்கள் இருக்கோ அத்தனையும் பண்றது. அதனால சிதற விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்ல, இப்போ உங்களை சரி செய்யறதுக்கு நான் என்னுடைய ஆயுசுல மறுபடியும் பெற்றுவிட முடியாத 40 நிமிஷத்தை கொடுத்துருக்கேன். அவ்வளோ கலைஞ்சு கிடந்தீங்க, இப்போ கரெக்டா இருக்காங்க. சொல்றேன் பாருங்க, கவனம் தான் முக்கியம். வாழ்க்கை கவனம் சிதறினால் சிதறிப்போம், வாழ்க்கை சிதறிப்போம். நான் என்ன பண்றேன், அந்த ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு மலேசியா டிராவல் பண்றேன். மலேசியாலேருந்து கென்டிங் போகணும். அது ஒரு 3 மணி நேரம் பயணம், கார் டிரைவ். கார் போய் இறங்கின உடனே அவங்க அந்த விஞ்ச் இருக்குல்ல, விஞ்ச் இல்லை, இந்த கேபிள் கார்ல ஒரு காட்டை கடந்து போகிற ஒரு வாய்ப்பு. காட்டை கடந்து அவங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த கண்ணாடி குமிழ்ல போறேன். பிரமாதமான அனுபவம். போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு போகல. ஏன்னா இதோ உங்கள் மத்தியில் பேசுவதற்கு எனக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், ஒரு குறிப்பு கூட கிடையாது, பேசிட்டு இருக்கேன். ஆனா அது இன்டர்நேஷனல் கிரவுட். யார்கிட்ட பேசுறேங்கிறது எனக்கு தெரியணும், அந்த அரங்கம் தெரியணும், எனக்கு ஆர்கனைசர்ஸனுடைய மென்டாலிட்டி தெரியணும், அப்பதான் பேச முடியும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நான் ரூமுக்கு போகல, நான் உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்குறேன். இல்லை மேடம் 11 மணி ஆச்சு, இல்லை டீ இங்கேயே கொடுத்துருங்கன்னு. இங்கே டீ கொடுத்தாங்க, உட்காந்தங்க. 20 நிமிஷம் என் வாழ்க்கையில் நடந்த அந்த அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு போறேன். இளைய குழந்தைகள் இருக்கிறீர்கள், பெண்கள் இருக்கிறீர்கள், பெண் குழந்தைகள் இருக்கிறீர்கள். கவனமாக இந்த சம்பவத்தை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. போறேன், ஒருத்தர் சூப்பரா ஸ்மார்ட்டா ஒருத்தர் வந்தார். பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தார். அவர் நடந்து வர்றது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டேஜ்ல பேசணும் அல்லது அந்த மாதிரியான நீங்க உங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் you have to look after your body language. என்ன ட்ரெஸ் பண்றீங்க, முடி எப்படி வச்சிருக்கிறீங்க, கண் பார்வை எப்படி வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய ஆடை, உங்களுடைய ஷூஸ், உங்க கையில வச்சிருக்கிற ஆக்சசரிஸ் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க ரொம்ப முக்கியம். நடக்கிறது ரொம்ப முக்கியம், உட்கார்றது எழுந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போதான் ஆடியன்ஸ் முன்னால நின்று பேச முடியும். அவர் ஒரு 55 வயசு இருக்கும் அவருக்கு, ஆனா பிரமாதமா இருந்தாருங்க. டக் 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 டக்னு அப்படி நின்று அவருடைய டாபிக் அன்னைக்கு மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா சந்தைப்படுத்து, ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் ஆரம்பிச்சார் வேலையை, பேசிட்டார், சூப்பரா பேசினார், இங்கிலீஷ்ல பேசினார், நல்லா பேசி ஒரு இது போட்டு காட்டினார்.
ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டினார். என் வாழ்வில் என் தரை நகர்ந்த இடம் அது. நான் உட்கார்ந்திருந்த தரை நழுவிருச்சு அதை பார்த்த உடனே. ஒன்றும் இல்லைங்க, ஒருத்தன் வந்து ஒரு போனை இப்படி செட் பண்றாங்க, கேமராவை செட் பண்ணிட்டு ஒரு காட்டுவாசி 4 அடி தான் இருக்கார். நேரா வந்தார், சரசரன்றாரு. ஏதோ கால் சத்தம், ரப்பர் செருப்பு போட்டிருக்காரு. ஜூம் பண்ணி இருக்கு அந்த இடம். உள்ளந்து வந்தது பாருங்க, ஒரு பாம்பு, பெரிய பாம்பு. அப்படி வந்துட்டு அப்படி எடுத்து அப்படி தலையெடுத்து அப்படி நின்னுச்சு. ஐயோ என்ன பியூட்டி அது, என்ன அழகு, பேரழகுங்க அந்த பாம்பு, காட்டு பாம்பு. அப்படி வந்து அப்படி நின்னுச்சா. இவர் என்ன பண்ணார், இப்படி இப்படி இப்படினாரு, அது இப்படி 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 திரும்பிருச்சு இவர் பக்கம். இப்போ கேமராவுக்கு நம்மள தெரியுது. நேரா நடந்து வந்தார். மார்க்கெட்டிங் அவர் சொல்லி தந்துட்டு இருக்கிறார். இப்படித்தான் நம்மை, நம் கவனத்தை எப்படி செய்கிறார்கள் பாருங்க. நேரா வந்தார், இப்படி நின்னாருங்க முன்னால. பாம்பு என்னங்க பண்ணணும்? இயல்பா பாம்பு என்ன பண்ணும்? முன்னால் இப்படி வந்து நின்னா என்ன பண்ணும்? கொத்தோம்ல இல்ல, என்ன பண்ணும்? அமைதியா போயிரும். ரெண்டும் பண்ணல. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? நடுங்குதுங்க. ஏங்க நான் தாய்ங்க, நானு எனக்கு 22 வயதில் மகன் இருக்கிறான். நான் இத்தனை 1000 குழந்தைகளுக்கு நான் டீச்சர். என்னால யாரும் நடுங்குவதையோ அழுவதையோ கதறுவதையோ பார்க்கவே முடியாதுங்க என்னால. அது நடுங்குதுங்க. நான் சொல்ற மனச, பாம்பே போயிரு, ஏன் நடுங்குற? நடுங்குதுங்க. இப்படி இப்படி இப்படிங்குது. திடீர் கப்புன்னு உக்காந்தான் பாருங்க. உக்காந்த உடனே அந்த தலைய இப்படி பண்ணிருச்சுங்க. அவனுக்கு முன்னால அப்படி முன்னால பண்ணிட்டு இப்படி நடுங்குது. அந்த டைம்ல அவன் ஒரு வேலை செஞ்சாங்க. மெதுவா வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கான். தொழுகையில் உட்காருவோம்ல சஜ்தாக்கு, அப்படி உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அந்த பாம்பு இப்படி இருந்துச்சு பாருங்க. நேரா வந்தான், முத்தம் கொடுத்துட்டாங்க பாம்பு தலையில. ஆடியன்ஸ் பயங்கரமா கை தட்டுறாங்க. அப்புறம் ஏந்திரிச்சிட்டு கடகடன்னு போயிட்டான். அந்த பாம்பு என்ன நடந்ததுன்னே தெரில, அதுக்கு முத்தம் கொடுத்ததே தெரில. அது பாட்டுக்கு இப்படி சுற்றி பார்த்துட்டு போயிருச்சு. வச்சு பேசினாரு பாருங்க, அதான் பேச்சு. இந்த பாம்பு தான் கிளைண்ட். இந்த முத்தம் கொடுக்க வந்தான்ல, அவன் தான் ஏஜென்ட். கொடுக்கப்பட்ட முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. அட பாவிகளா, இப்படியா பாலிசி விற்கிறீங்க உங்க ஊர்ல? நான் வீட்டுக்கு அந்த ரூமுக்கு போய் அந்த பென் டிரைவை கேட்டு என்னதான் நடந்தது பாம்புக்குன்னு பார்த்தா வேற ஒன்றும் நடக்கலைங்க. ரொம்ப சுலபமா அந்த ஏமாத்தி இருக்கிறான் அந்த பாம்பை. அவன் மார்க்கெட்டிங்கிறான். நீங்க எப்படி 1 மணிக்கு ஓடுனீங்களோ 4 மணிக்கு ஓடுனீங்களோ அப்படி. என்ன தெரியுமா, போய் அவன் நின்னால, பாம்பு வந்து நின்னுச்சுல, 2 விரலை இப்படி அசைச்சான். அது விரலை செய்வ பார்த்துச்சு, நமக்கு நடுக்கமா தெரிஞ்சுது. வஜ்ராசனம் போட்டுக்கிட்டு இந்த விரலை அரைச்சிக்கிட்டு இருந்தான். அது பார்த்துட்டு இருந்தது. அது கவனம் எங்கேயோ இருக்கும்போது முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நம் கவனத்தை வேறு பக்கம் திருப்பி நம்மை ஜெயித்து விட்டதாக நமக்கு வன்முறை செய்துவிட்டு இந்த சமூகம் கெக்களித்தால், என் தோழமைகளே, நம் கவனம் சிதறடிக்காமல் இருப்பதற்கான வழிவகைகள் என்னவோ அதை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு ஒரு இழிவு நடக்கிறது என்றால் அது நம் வாழ்க்கையில் நம் கவனம் சிதறுகின்ற இடம். கவனத்தை சிதறடிக்காமல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, இந்த காலம் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா நம்ம இருக்கிறோம், நம்ம குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்க. சின்ன வயசுல எல்லா தவறுகளும் நடக்கும், பிழைகள் நடக்கும். ஆனால் மீண்டும் அந்த பிழைகளை அவர்கள் செய்யாதபடிக்கு அவர்களை காப்பதற்காகத்தான் ஆசிரியர்களும் நிர்வாகமும் பள்ளிக்கூடமும் பெற்றோர்களும். குழந்தைகளை காப்போம். அவர்களிடத்தில் எப்படி பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதில் கவனமாக இருப்போம். வெறும் வெற்றி பெறுவது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நிம்மதியாகவும் நிறைவாகவும் நேர்மையாகவும் அறமாகவும் வாழக்கூடிய வாழ்க்கையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். முந்தி செல்வது அல்ல. பிந்தி சென்றாலும் அதுவும் தலைமைதான். முன்னால் ஆட்டை விட்டுவிட்டு பின்னால் தான் மேய்ப்பன் போவான். நல்ல மேய்ப்பனும் மிக நல்ல தலைவன் தான் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் விழிப்புணர்வோடு
சமூகத்தை பார்த்து அதை சரியாக வடிவமைத்துக் கொள்வதற்காக உங்களை முன்னிலைப்படுத்த முடியுமா என்று பாருங்கள். யாரோ ஒருவர் சொல்லுகின்ற கருத்தால் நம்முடைய வாழ்க்கை வடிவமைக்கப்படாது. நம் சிந்தனையால் தான் வடிவமைக்கப்படும். மற்றவர்களுடைய பேச்சு நம் சிந்தனைக்கான ஒரு மிக அற்புதமான தூண்டல் தான். இப்ப நான் பொன்னியின் செல்வன் 13 வயசுல படிச்சேன். 14 வயசுல வந்தியத்தேவன் வருவான்னு நம்பினேன். அது என் வயது. குதிரையில வருவான்னு நம்பினப்பா. பஞ்ச கல்யாணி குதிரையில உள்ளம் கீழே வந்து பல்கனில நின்று மேலே பார்த்து சுல்தானா ஜம்ப் அப்படின்னு சொல்லுவான்லாம் நினைச்சங்க. கனவு. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு வந்தியத்தேவனை. நான் படித்திருக்கிறேன் வந்தியத்தேவனை. இப்போ படம் பார்த்தேன். நல்ல வேளை அவன் வரலன்னு நினைச்சேன். அது மணிரத்னம் சார் வந்தியத்தேவன், என் வந்தியத்தேவன் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அனுபவம் அலாதியானது. அந்த அனுபவத்தை பெறுங்கள். நிறைய பேர் இங்க பார்த்துட்டு இருக்கிற செல்போன்ல என் பேச்சை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். அதை எதுக்கு லைவா வேற போய்கிட்டு இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு ஆவணப்படுத்துறதுல நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். மேடம் ஒரு செல்ஃபி மேடம். என்ன பண்ணுவீங்க அதை எடுத்துக்கிட்டு? என் பேச்சை விடவா என் முகம் முக்கியம்? என் கருத்தை விடவா, என்னுடைய எண்ணங்களை விடவா இந்த முகம் முக்கியம்? இல்லை. வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதிலே தெளிவாக இருங்கள். மனிதர்கள் முக்கியமே இல்லை என்று சொல்கிறது தமிழ். பெரியோரை வியத்தலும் இளமே. வியக்காத, யாரை பார்த்தும் வியக்காத. வியந்தால் வியக்கின்றவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள், நீ கீழே தான் இருப்பாய் என்று சொல்லித் தருகிறது தமிழ். புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் தெரியுமா சிறந்த பேச்சாளரா இருக்கிறேன்? உலகம் முழுக்க நான் தேர்ந்தெடுக்கலைங்க இந்த துறையை. அந்த துறை என்னை தேர்ந்தெடுத்தது. நான் பேசினால் மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அது என் பலம். எனக்கு வேலை இல்லாம எப்ப போவோம் தெரியுமா? என்னை போன்றவர்கள் உற்சாகப்படுத்தவில்லை என்றாலும் நீங்கள் உற்சாகமாகத்தான் இருப்பீர்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலை நிற்க செய்தீர்கள் என்றால் என்னை போன்றோருக்கு வேலையே கிடையாது. நாம் தான் நம்மை தூக்கி நிறுத்த வேண்டும். அந்த வாய்ப்பை பெறுவதற்கான சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறைதான் பிறக்கிறோம், ஒரு முறைதான் இறக்கிறோம். இடைப்பட்ட இடைவெளியை மாண்போடு நாம் வாழ வேண்டும். அந்த வாழ்க்கையை சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும்